துரோகி அல்லது ஒழுக்கக்கேடானவர் அப்படின்னு நம்ம பேசுறோம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன்ங்க. இந்த துரோகி அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, லக்னாதிபதிக்கு 6ல் புதன் இருந்தால் அவர் கொஞ்சம் ஒழுக்கக்கேடானவர், துரோக செயல்களை செய்பவர். அதாவது நம்பிக்கை துரோகிகள். வேற என்ன துரோக செயல்? நண்பரா இருப்பாங்க, நம்பிக்கை துரோகி. லக்னாதிபதி இருக்கிற இடத்துல இருந்து 6ஆம் பாவத்தில் புதன் இருக்க, இந்த புதன் தனித்து இருக்கணுங்க. யாரோடையாவது சேர்ந்தா குணம் மாறிடும். எப்பயுமே சேர்ந்தால் குணம் மாறும். தனித்திருப்பதுக்கு தான் பலன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3ல் உள்ள செவ்வாயை, 3ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாயை சந்திரனும் புதனும் பார்த்தாலும் உங்களுக்கு அவர் துரோகியாக மாறுகிறார். 3வது பாயிண்ட் என்னன்னா, லக்னாதிபதி வலுவற்ற நிலையில் இருப்பது. வலுவற்ற நிலைனா நீச்சமாகி யாருடைய கூட்டும் இல்லாமல் தனியாக இருப்பது. அதே மாதிரி யாரும் பார்க்காமலும் இருப்பது. அப்படி இருந்தாலும் அவரும் துரோகி ஆவார்கள். லக்னாதிபதி வலுவற்ற நிலையில் யாருடைய பார்வையும் பெறாமல் யாருடைய கூட்டும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே அவங்க துரோகிகள் தான். அதாவது வலுவற்ற நிலை. நீச்சமாக இருக்கணுங்கிறது கிடையாது. நீச்சத்துக்கு பக்கத்துல இருக்க முதராசியில கூட இருக்கலாம். வலுவற்ற நிலை அப்படின்னு தான் சொல்லப்படுது. தனியா இருக்கணுங்க. துரோகிகளை சும்மா ஜோதிட ரீதியாக அணுகி பார்க்கிறோம், அவ்வளவுதான். லக்னாதிபதிக்கு 6ல் புதன் பிரச்சனையை உருவாக்குறான். லக்னாதிபதி வலுவற்ற நிலை, துரோகியா மாறுறான். அந்த 3ஆம் இடத்துல இருக்க செவ்வாயை சந்திரனும் புதனும் பார்க்கிறான். அவ்வளவுதான். நன்றிங்க.